Hey guys, welcome back to a Glam Girl Tamil. இன்னைக்கு வந்து sensitive skin peopleக்காக 3 step skincare routine தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக and oily skin people நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான சர்ப்ரைஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுற சிடிஎம் ரொட்டீனில் வந்து மில்க் எடுத்திருக்கேன். ஸோ மில்கில் வந்து நான் சொன்ன மாதிரி லாக்டிக் ஆசிட் இருக்குது அண்ட் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆயில்னஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும். இது கூட வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ரைஸ் ஃப்ளார், அதாவது அரிசி மாவு, வீட்டில் எந்த அரிசி மாவு இருக்கோ அதை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவில் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆயிலினஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும். ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது அண்ட் ஸ்கின்னில் என்ன ப்ராப்ளம் வந்தால் ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளென்சிங் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃபேஸில் போட்டு இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளென்சிங், ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரி தான் நம்ம சென்சிட்டிவ் ஸ்கின்காக யூஸ் பண்ணுறோம். இது பேக் இல்லாதனால நீங்கள் பேக் போட தேவையில்லை, நீங்கள் போட்டு ஜஸ்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங் தான். ஸோ ரொம்ப முக்கியம். வாரத்தில் 3 நாள் நீங்கள் ஸ்க்ரப்பிங் பண்ணணும். இது வந்து வாரத்தில் 3 நாள் பண்ணுங்கள். மற்றபடி டெய்லி ரொட்டீனில் அனதர் ப்ராசஸ்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இங்கே 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் தேன் எடுத்திருக்கேன். கூடவே வந்து வீட் ஃப்ளார், கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ரைஸ் ஃப்ளார், கிராம் ஃப்ளார்லாம் எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி கோதுமாவும் நம்ம ஃபேஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆயிலிஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ சென்சிட்டிவ் பீப்புள் தாராளமாக நான் சொல்லிக் கொடுக்குற இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை உங்கள் வீட்டில் நீங்கள் எப்பவுமே வந்து நேச்சுரலாக யூஸ் பண்ணால் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கொஞ்சம் வேலை எடுக்கும் தான் இதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணுறதுக்கு. பட் ஆர்கானிக்காக அண்ட் நேச்சுரலாக பண்ணணும்னா கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். எந்த ஒரு ரெட்னஸ் ஆகாது, இச்சினஸ்லாம் ஆகாது. ஸோ ஸ்க்ரப் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக பண்ணுங்கள். இது எல்லா பொருட்களும் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சென்சிட்டிவ் ஸ்கின்னால் நீங்கள் வந்து பேட்ச் ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் மாஸ்க். ஸோ இங்கே வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடியது சந்தன பவுடர். ஒரிஜினலாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி சந்தன பவுடர் வந்து பிங்கிஷ் கலரில் இருக்கும். இது வந்து நான் கோபுரம் அவங்க அந்த பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். இது கூட ரோஸ் வாட்டர் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் நார்மல் ஃபேஸ் பேக் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஃபேஸ் பேக் அண்ட் ஸ்க்ரப்பிங் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாள் போடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக ஃபேஸ் பேக் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன் வீட்டில் இந்த பொருட்களை வச்சு சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு வந்து முடிச்சாச்சு. இதோட இதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ வாஷஸ் பண்ணியிருக்கோம், ஸ்க்ரப்பிங் பண்ணியிருக்கோம். ஸ்கின் ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஒரு நேச்சுரலோட மாய்ஸ்டர் வந்து போயிருக்கும். அதனால் இருக்கக்கூடிய 2-3 ஸ்டெப் அடுத்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். டோனிங். எஸ், டோனர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபேஸ் பேக் போட்டனால போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணணும். ரோஸ் வாட்டர் டோனர் தான் பெஸ்ட். அதே நான் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரோஸ் வாட்டர் டோனர் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய pH லெவலை வந்து பேலன்ஸாக வச்சுக்கும். ஸோ எனக்கு வந்து மற்ற ரோஸ் வாட்டரோ இல்லை மற்ற டோனரை விட எனக்கு இந்த ரோஸ் வாட்டர் ப்ளைனாக இருந்தே பிடிக்கும். உங்கள்கிட்ட வந்து அடுத்தது மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை மாதிரி சீரம் ஆயில் நைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா சீரம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிஃபோராக வந்து உங்கள் லிப்பை நீங்கள் மாய்ஸ்சர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே நார்மலாக கீ இல்லை பட்டர் இல்லை பேஸ்லின் வச்சு உங்கள் லிப்பை நீங்கள் மாய்ஸ்சர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குவாரண்டைன் டேஸ்லையும் இல்லை இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சீரம் ஆயில் லைட்டாக 4 to 5 drops மட்டுமே எடுத்து உங்கள் ஃபேஸ் ஆல் ஓவர் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா உங்கள் ஃபேஸ் ரொம்ப ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீன் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் எந்த ஒரு ரேஷஸும் உங்கள் ஸ்கின்க்கு வராது. ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னால் கண்டிப்பாக இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கிளாம் கேர்ள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.